திருச்சிற்றம்பலம். 1912 ஆண்டு ஜனவரி மாத சித்தாந்தம் இதழில் சைவத்திரு மன அழகு பூவை கல்யாணசுந்தர முதலியார் அவர்கள் எழுதிய கட்டுரையின் ஒரு பகுதி. சித்தாந்தத்தில் விளங்கி கிடக்கும் உண்மை என்னையோ எனின், தீவிரதர பக்குவம் உடையாரின் பொருட்டு சிவாகமத்தில் பிரதிபாதிக்கப்படும் சிவபெருமானுடைய சிறப்பிலக்கணங்களை நியாய பிரமாணம் கொண்டு கரதல ஆமலகமாக, அதாவது கையில் நெல்லிக்கனியாக விளக்கி வஜ்ரலேபமாக முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் வேதாந்த ஞானம் சித்தாந்த ஞானத்திற்கு ஏது ஆகும். அதாவது வேதாந்த ஞானத்தால் சோகம்பாவனை அடைந்த ஆன்மா மனம் முதலிய அந்தக்கரணங்களும் சப்தம் முதலிய தன்மாத்திரைகளும் ஏனை தத்துவங்களும் இருவித மாயைகளும் தன்னை அடராத வகை திருவருள் மயமாயிருந்து முதல்வனுடன் இரண்டர கலந்து இருத்தலே ஆகும். இதனால் சிவோகம்பாவனை அளவும் வேதாந்தம் எனப்படும். சிவமாய் நின்ற இடம் சித்தாந்தமாம். அதாவது முதல்வன் அறிவும் ஆன்ம அறிவும் கலந்த சிவோகம்பாவனை தானான வேதாந்தமாம். ஆன்ம அறிவின்றி முதல்வன் அறிவு மாத்திரையா நிற்பது தான் என்னும் சித்தாந்தமாம். இதுகாரும் கூறியவற்றால் வேதாந்தம் பிரமாணம் சித்தாந்தம் பிரமாணம் அன்று என பிணங்குவாரும், சித்தாந்தம் பிரமாணம் வேதாந்தம் பிரமாணம் அன்று என பிணங்குவாரும் ஆகி வாழ்பவர் கூற்று அனைத்தும் அழகன்று என தீர்மானித்து வேதாந்தமும் வேதாந்த தரமுமாகிய சித்தாந்தமும் பரிபாகிகள் வேதத்தால் இரண்டாகி வேதாந்தம் சிவோகம்பாவனையோடு இருக்கும் ஜீவன் முக்தர் நிலையினையும் சித்தாந்தம் முதல்வனுடன் இரண்டர கலந்து அனுபவிக்கும் சுத்தாத்வித அனுபவாதீத ஆனந்த நிலையினையும் விளக்கும் எனக் கொள்க. திருச்சிற்றம்பலம்.